and welcome to the show. Aroma Milk and Milk Products வழங்கும் V Voice. அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் powered by உங்கள் சத்யா மற்றும் மணில் ராகி மாவு. நேத்து நம்மளோட V Voice ஆடிஷன் சென்னை ஜோன்ல ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன் ரொம்ப சூப்பரா நடந்தது. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கண்டஸ்டன்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் இதுல இருந்து 60 கண்டஸ்டன்ட்ஸ் தான் செகண்ட் லெவல் ஆடிஷனுக்காக செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷனை ஜட்ஜ் பண்ணது வேற யாருமே இல்லைங்க. ஃப்ரம் த பிகினிங் நம்ம கூட டிராவல் ஆன நம்ம பத்மலதா மேம் அண்ட் அனிதா குப்புசாமி மேம் இவங்க தான் ஜட்ஜ் பண்ணாங்க. ஸோ செகண்ட் லெவல் ஆடிஷனை ஜட்ஜ் பண்றதுக்காக இன்னொரு ஜட்ஜும் வந்து நம்ம கூட ஜாயின் ஆகுறாங்க. வேற யாரும் இல்லை, இப்போ இருக்க சிங்கர்ஸ்லேயே டாப் சிங்கர் அண்ட் ஹேண்ட்ஸமான சிங்கர்னு கூட சொல்லலாம். வேற யாரும் இல்லைங்க, நம்ம பிரசன்னா தான். எஸ், பிரசன்னாவும் பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே சேர்ந்து ஜட்ஜ் பண்ண போறாங்க. ஸோ இந்த 3 ஜட்ஜஸும் சேர்ந்து இந்த 60 கண்டஸ்டன்ட்டை எப்படி ஜட்ஜ் பண்ண போறாங்க, இந்த 60 கண்டஸ்டன்ட் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, இதுல இருந்து செலக்ட் ஆக போற கண்டஸ்டன்ட் யாருன்றதை வாங்க பார்க்கலாம். வேந்தர் டிவியின் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியாக உருவாகி கண்கவரும் வண்ணமயமான அரங்கில் வானம்பாடிகளின் குரல் ஜாலத்தை காட்டவிருக்கிறது வி வாய்ஸ். இந்த நிகழ்ச்சிக்காக தமிழகத்தை 7 மண்டலங்களாக பிரித்து குரல் தேர்வு நடத்தப்பட்டது. இதில் 7வது மண்டலமாக, அதாவது இறுதி மண்டலமாக குரல் தேர்வு நடந்தது. தமிழகத்தின் தலைநகரமாம் சென்னை பெருநகரில் அறிவிப்பு கேட்டு ஆயிரம் இன்னிசை குயில்கள் சென்னையில் குவிந்தன. முதல் கட்டமாய் நடந்த குரல் தேர்வில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கானவர்களில் தேன் குரலும் தீந்தமிழும் இணைந்து இசையாக தவழவிட்ட 60 பேரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தேர்ந்தெடுத்தனர் நம் அனுபவம் மிக்க நடுவர்கள். அந்த 60 குயில்களின் குரல் மேலும் மெருகேறியது. இவர்கள் 60 பேரில் இறுதி போட்டியில் பிரம்மாண்ட மேடையில் பாடுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இசைக்குயில்கள் யார் யார்? Hi judges. Hello. Okay, நம்ம அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பல ஜோன்ஸ்க்கு போய் ஆடிஷன் கண்டக்ட் பண்ணோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், அப்புறம் திருநெல்வேலி, அப்புறம் என்னமா மதுரை, திருச்சி, ஹோசூர், பாண்டிச்சேரி, இந்த ஜோன்ஸ்லாம் தாண்டி இப்போ வந்து நம்ம சிங்கார சென்னையில் இருக்கோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கான கண்டஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷனில் கலந்துக்கிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட 60 கண்டஸ்டன்ட் வந்து அடுத்த லெவல் செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? எஸ், கரெக்ட். ராம் சொன்ன மாதிரியே மேம், நம்ம சிங்கார சென்னையில் வந்து பல 100கணக்கான கண்டஸ்டன்ஸ் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷனை வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எப்படியோ வெற்றிகரமாக முடிச்சு அண்ட் 60 மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்ததாக செகண்ட் லெவல் ஆடிஷனுக்கு அடி எடுத்து வச்சிருக்கோம். கண்டிப்பாக வந்து சூப்பராக போகணும். இதுவும் உங்கள் 2 பேர் நடுவில் ஒரு சேர் வந்து காலியாக இருக்கு இல்லையா? ஸோ ஒரு சூப்பரான ஜட்ஜும் நம்ம கூட கலந்துக்க போறாரு. என்ன ராம், அவரை வெல்கம் பண்ணிடலாமா? சர்ப்ரைஸா சொல்றேன். யார் அவரு? அவர் என்ன இப்படி கேட்டீங்க? இப்போ இருக்கிற யங் சிங்கர்ஸ்ல ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு. அண்ட் அவரோட ஜீவிதா வந்து பில்டப் கொடுத்தாலே வந்து ஸ்மார்ட்டா இருந்தா தான் கொடுப்பாங்க. அப்படிலாம் இல்லை ஏன் ராம். அண்ட் அவரோட பாடின பாடெல்லாம் நான் சொல்லியே ஆகணும். கூட மேல கூட வச்சு, அப்புறம் அழகாய் பூக்குதே. எஸ், கண்டிப்பா இந்த பாட்டெல்லாம் சொன்ன உடனே எல்லாருக்கும் டக்குன்னு மைண்ட்ல வந்து ஸ்பார்க் ஆயிருக்கும், இந்த சிங்கர் தான் வர போறாங்கன்னுட்டு. எஸ், லெட்ஸ் வெல்கம் அவர் ஹேண்ட்சம் யங் சூப்பர் சிங்கர் பிரசன்னா. அலங்குறேன் குலுங்குற ஒரு ஆசை நெஞ்சில, அதுங்குறேன் இதுங்குறேன் ஒன்னும் பேச தோணல. சூப்பர், thank you so much. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு வி வாய்ஸ். நீங்கள் வந்து நிறையா ரியாலிட்டி ஷோஸ்லாம் ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வி வாய்ஸ் அப்படின்னும் போது நாங்களே சொல்லலாம், நாங்கள் ரொம்ப யூனிக் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். பட் நீங்கள் உங்கள் வாயால் வந்து நீங்கள் சொல்லணும் நாங்கள் ஆசைப்படுறோம். வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் இன் வி வாய்ஸில் வந்து நீங்கள் என்ன வந்து எதிர்பார்க்குறீங்க? நல்ல வாய்ஸ். பேசிக்கலி வாய்ஸ்க்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது, பிகாஸ் இருக்கிறது தான் வாய்ஸு. மற்றபடி நல்ல பாடணும். கண்ணை நீ பிரிந்தால், காதல் பூவுதிந்தால், உள்ளத்தில் உலக போர் மூலுமே, நீ என்னை மறந்தால், இல்லாமல் மறைந்தால், என் கண்கள் பாலைவனமாகுமே, பருவங்கள் சந்தித்தால்
பார்த்தால் பிரிவொன்று உண்டாகும், துருவங்கள் சந்தித்தால் பிரியாது என்னாலும், கம்பெண் பார்த்தால் காவியம் உருவாகும். அனு எப்படி ரசிச்சேன் தெரியுமா அதை? எனி க்ளூ? ஏதாவது க்ளூ? எதிர்கட்சி நீங்களா? உங்கள் கட்சி நான் எதிர்கட்சியாக இருந்தேன், உங்கள் கட்சி ஆகிட்டேன். எப்படி ரசிச்சேன்னா அணுவாக ரசித்தேன். வெரி நைஸ் அனு, ஆல் தி பெஸ்ட். கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. பியூட்டிஃபுல். தேங்க்யூ மேம். அதாவது அதாவது உங்களோட சங்கத்திலாம் கிளாரிட்டி நல்லா இருக்குமா? அந்த வண்டிசை பாடம் அந்த ரெண்டாவது தடவை பாடும்போது வண்டிசை கொஞ்சம் மிஸ் ஆச்சு, அது மட்டும்தான். சரி, தேங்க்யூ மேம். விழிகளில் ஒரு வானவில் இமைகளை தொட்டு பேசுதே, இது என்ன புது வானிலை, மழை வெயில் தரும், உன்னிடம் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் என் தாய் முகம் அன்பே, உன்னிடம் தோற்கிறேன் நான் தோற்கிறேன் என்னாகுமோ இங்கே, முதன் முதலாய் மயங்குகிறேன். இந்த சாங் இருக்குல்ல, இது வந்து ரெக்கார்டிங் நீங்கள் பாடும்போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி பாட வேண்டிய அந்த ட்ராவல்லாம் ரொம்ப டஃப்பான விஷயம். அது நீங்கள் பாடினீங்க, பட் அது எக்ஸாக்டாக எந்த நோட்லையுமே உட்காரல. ஸோ ஆல் தி பெஸ்ட், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்மேல் விழுந்த மழை துளியே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், என்னை எழுப்பிய பூங்காற்றே, இத்தனை நாளாய் எங்கிருந்தாய். பிரியதர்ஷினி, வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமா? பேஸும் இருக்கு, அதே சமயத்தில் ரேஞ்சும் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு, ஸ்வீட்டாக இருக்கு உங்கள் வாய்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைன் மட்டும் கொஞ்சம் அந்த சின்ன பொடி கமக்கம் வரும் தெரியுமா? ரெண்டாவது லைன் பாடுங்க. இத்தனை நாளாய் எங்கிருந்தாய். அதுதான் சின்னதாக இருக்கும், ஆனால் கூட அது கிளாரிட்டியோட இப்போ பாடினீங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, பாட்டை கேட்கும்போது நம்ம அந்த ஹெட்ஃபோன் போட்டு ரொம்ப சத்தமாக போட்டு கேட்டோன்னு வைங்களேன், அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேட்காது. கொஞ்சம் மைல்டாக வச்சு கேட்டிங்கன்னா அது என்னென்னு கரெக்டாக தெரியும் நமக்கு. என்ன ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் வாய்ஸ்மா. ஆல் தி பெஸ்ட். மெல்லிசையே என் இதயத்தின் மெல்லிசையே, என் உறவுக்கு நேசையே, என் உயிர் தொடும் நல்லிசையே, மெல்லிசையே என் இதயத்தின் மெல்லிசையே, என் உறவுக்கு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன சார்? ஏன் இப்படி பண்ணுறீங்க? தெரியல சார். ஏன் இப்படி நல்லா பாடுறீங்கன்னு கேட்குறேன். தெரியல சார். நல்லா பாடுறீங்க, அதனால் கேட்குறேன். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா பாடுனீங்க. தேங்க்யூ சார். மெல்லிசை அப்படிங்கிறது பேசும்போது கூட இசை மெல்லமாக தான் வருது, ஓசை. இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன், நீங்கள் கிளம்பலாம். பகலில் ஒரு வெண்ணிலா, பகலில் ஒரு வெண்ணிலா வந்தால் பாவமா, இரவில் ஒரு வானவில் வந்தால் குற்றமா, விடை சொல் சொல் சொல், மனசுக்குள் ஜல் ஜல் ஜல். சௌந்தர்யா, நல்ல சாங் செலெக்ஷன், உங்கள் வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கீங்க. பட் வந்து த பர்ஃபெக்ஷன் இல்லை,
கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே சாரி. தேங்க்யூ. சாதக பறவை போல நானும் வாழ்கிறேன். உறக்கம் இல்லை எனினும் கண்ணில் கனவு சுமந்து போகிறேன். தேவதை பாதையில் பூவின் ஊர்வலம். நிறைய மிஸ்டேக்ஸ் இன்னைக்கு. எனி ப்ராப்ளம்? த்ரோட் ஏதாவது ப்ராப்ளமா? நோட்ஸ் எல்லாம் மேலே ரீச்சே ஆகலை. அண்டு தாளம் வந்து இப்படி அப்படி போயிடுச்சு. நிறைய சின்ன சின்ன சங்கதிஸ் இருக்குது, எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. ஸ்ருதியும் நிறைய ப்ராப்ளம். ஆடாத மேடை இல்லை, போடாத வேஷம் இல்லை. ஆடாத மேடை இல்லை, போடாத வேஷம் இல்லை. சாரி, யூ நீட் மோர் ப்ராக்டிஸ். மூச்சு காத்தல மாரதம் போல மாமாவா மார்போடு சாஞ்சுக்கோ கொஞ்சம் பாஞ்சுக்கோ என்ன மேஞ்சுக்கோ நீதானமா. அக்ஷயா, இன்னைக்கு என்னமோ எனக்கு என்னமோ நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறீங்களா நீங்களாவே? என்ன தெரியல, இன்னைக்கு மூச்சும் உங்களுக்கு நிற்கல. சாரிம்மா. பொய் சொல்ல கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி. பொய் சொல்ல கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி. நல்லா நல்லா பாடினீங்க. உங்களோட ஸ்பெஷல் என்னென்னா உங்கள் வாய்ஸில் வந்து அதை எப்போ நினச்சாலும் ஃபால்ஸிட்ட கொண்டு போகிறீங்க. ஆனால் ஃபால்ஸ் கிடையாது, அது ஓப்பன் தான். அதுலேயும் அழகாக அந்த பிரிட்ஜிங் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. கரெக்டாக ஓப்பன் பண்ணுற இடத்துல பண்ணுறீங்க. எல்லாமே ரொம்ப நல்ல ஹஸ்கியாக வேணுங்கிற இடத்துல உங்கள் வாய்ஸ் எல்லா குவாலிட்டிஸும் உங்கள் வாய்ஸில் இருக்குது. இந்த 3-4 சங்கதி போதும், 4 விருகா போதும் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் நிறையா வந்துடுது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் நிறையா வருது. அதான். ஓகே சார், தேங்க்யூ. காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பணித்திட பொங்கும் கீதம், கல்லும் கனியும் கீதம், காற்றினிலே வரும் கீதம். அதாவது பிரியாவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ரொம்ப நல்லா பாடினீங்க. எனக்கு அந்த அப்படி கை அப்படி வச்சு பாடினீங்களே, எதுக்காக நான் சொல்லட்டுமா? நான் சொல்லுங்க சார். அந்த உழைப்புக்கு ஒரு ஊதியம் வேணும்ல, அதுக்கு சொல்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற நெயில் பாலிஷ் போட்டீங்க பாருங்கள், அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. என்ன அழகு அது! அடாடாடா, சூப்பராக இருந்தது. அதனால் நான் இன்னொரு தடவை ஃபுல்லாக கேட்கணும்னா பாட்டு கவனிக்கல. நான் ஆக்சுவலாக இது சீஃப் கெஸ்ட்டாக ஆக்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டேன். நான் பக்கத்தில் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் பாட வரீங்கன்றது இப்போ தான் தெரியும். தேங்க்யூ சார். பிரியாட்ட நமக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? தன் குரலுக்கு என்ன பாட்டு செட் ஆகும், சூட் ஆகும்னு பார்த்துட்டு ஸ்மார்ட்டாக தேர்ந்தெடுத்துட்டு வர்றீங்க. அதுதான் உங்களுடைய பெரிய பலமே. தேங்க்யூ மேம். உங்களை நான் செலக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வியூவர்ஸ், நம்ம சென்னை ஆடிஷன் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு இல்லையா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக பாடிட்டு வராங்க. இன்னும் நிறைய கண்டஸ்டன்ட் வந்து சூப்பராக பாடுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் a short commercial break. வெல்கம் பேக் டு த ஷோ. இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ். அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பவர்ட் பை உங்கள் சத்யா மற்றும் அனில் ராகிமாவ். நம்மளோட சென்னை செகண்ட் லெவல் ஆடிஷன்ஸ் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. நேற்று செலக்ட் ஆனவங்கலேருந்து 60 பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்கலேருந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். நீரோடை போலவே என் பெண்மை, நீ ஆட வந்ததே என் மென்மை, சிரிக்கும் விழிகளில் ஒரு மயக்கம் பரவுதே.
பத்மஜா சார் ரொம்ப அழகான வாய்ஸ், ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப ஹஸ்கியாக, அழகாக ஒரு இட் சவுண்ட்ஸ் லைக் எ ப்ரொஃபஷனல் கிட்டத்தட்ட. இஃப் யூ ப்ராக்டிஸ் யூ வில் ஷுவர்லி பிகம் எ ப்ரொஃபஷனல் சிங்கர். ஆல் தி பெஸ்ட் அண்ட் யூ ஆர் செலக்டட். தேங்க்யூ சார். உன் விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே, எதுவும் வேண்டாமே பின்னே. உன் உயிரினில் கலந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே, எதுவும் வேண்டாமே பின்னே. என் கனவினில் வந்த காதலியே, கண் விழிப்பதற்குள்ளே வந்தாயே. அரே விக்னேஷ், நீங்கள் நல்லா பாடுனீங்க, சூப்பராக பாடுங்க. காற்று கூட இவ்வளோ ஆடாது, நீங்கள் பயங்கரமாக ஆடுறீங்க. ஸ்டேஜ் மேனரிசம் அது. நல்லா இருக்கு ஆக்சுவலாக, நல்லா லைக் பண்ணுறோம். வி ஆர் என்ஜாயிங் இட். உங்களோட லேண்டிங் நோட்ஸ் எல்லாம் நல்லா இழுத்து நிறுத்தி நிதானமாக நிறுத்தி பாடுறீங்க. தட்ஸ் ஒன் திங் ஐ லைக் இன் யூ. இன்னைக்கு வந்தவங்களே நீங்கள் அந்த லேண்டிங் நோட்ஸ் எல்லாம் அழகாக நிறுத்தி அடுத்த லைன் அழகாக ஃப்ரெஷ் பிரெத்தில் எடுக்கிறீங்க. வெரி நைஸ். ஐ ரியலி லைக் இட். ஆடைக்குள்ளே மழை வருமா, வெளியே வா குதூகலமா, இந்த பூமி பந்து எந்தன் கூடை பந்து, அந்த வானம் நின்று கூடை செய்ததென்று, தரையிருக்கும் நிலவினை சலவை செய், சிலை இருக்கும் மனங்களை பறவை செய், எந்த மரங்களும் கண்ணீர் சிந்தி கண்டதில்லையே. Thanks a lot, man. Thank you. வாசோ பூவாசோ வாலிப காலத்து நேசோ, மாசோ தை மாசோ மல்லிய பூமணு வீசோ. நல்லா இன்வால்வ் ஆகி மறந்து உங்களையே மறந்து நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் இருக்கீங்களா தெரியாத அளவுக்கு பாடிட்டு இருக்கீங்க. அதுக்கு பெரிய ரொம்ப நல்லா இருக்குது, அதை பிடிக்கும். அந்த மாதிரி தான் பாடணும். யூ ஆர் அ வெரி குட் சிங்கர், பட் யூ ஆர் நாட் அ ப்ரொஃபஷனல். பட் உங்களுக்கு பிருகா வருது, சங்கதி வருது, எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. இன்றைக்கி உங்களுக்கு என்னமோ செட் ஆன மாதிரி தெரில எனக்கு. போக போக ரொம்ப கம்மியாயிடுச்சு. சுவாசமே 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 சுவாசமே, என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தொல்ல, என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள, இதயம்தான் சரிந்ததே உன்னிடம் மெல்ல. தேங்க்யூ சார். விடுகதையா இந்த வாழ்க்கை, விடை தருவார் யாரோ, எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை. யூ ஆர் செலக்டட். தேங்க்யூ. Okay. இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் இன்று, இதுவரை இது போலே நானும் இல்லையே, கடலலை போலே வந்து கரைகளை அள்ளும் ஒன்று, முழுகிட மனதும் பின்வாங்கவில்லையே. பத்ரா வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமா. உங்கள் வாய்ஸ் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எப்படியோ ட்ரெயின் அப் பண்ணி கொண்டு வந்துடலான்ற ஒரு நம்பிக்கையில். தேங்க்யூ. காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததுங்கும் இசையாக, மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மிதந்து, காற்றில் வரும் கீதமே
திங்க் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரணும்னு நினைக்கிறேன். அதாவது உங்கள் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. யூ ஹாவ் டு இன்னும் ப்ராக்டிஸ் வேணும். வேதம் அணுவிலும் ஒரு நாதம் வேதம் ஏன் அவ்வளோ என்ன ஏன் அவசரமா? இல்லை நிதானமா. வேதம் அவ்வளோதான் அந்த மேம். வேதம் அணுவிலும் ஒரு நாதம் வேதம் அணுவிலும் ஒரு நாதம் நான் பாடும் ராகங்கள் நாத வினோதம் சாவின் ஓசை பேசும் பேசும் பாம் ஆராதோ வேதம். சாரி. தேங்க்யூ மேம். காவேரி அள்ள அணை போட்டு கொள்ள இந்த காதல் விலைவாசி போலே விஷம் போல ஏறும் இந்த பாடல் கேட்காத லவ் சாங் ஒன்று கேட்கின்ற நேரம் இங்கு வாவா. யூஆர் செலக்டட். ஆகாரம் இல்லாமல் நான் வாழக்கூடும் அன்பே உன் பெயரை சந்தித்தால் தீக்குச்சி இல்லாமல் தீ மூட்டக்கூடும் கண்ணே நம் கண்கள் சந்தித்தால். நல்லா ஆரம்பிச்சிங்களேன்னு பார்த்தேன். ஃபுல்லாக ஒரு லைன் ஒரு சுதியில் பாடிட்டீங்க. சாரி. மழை வரும் அறிகுறி என் விழிகளில் தெரியுதே மனம் இங்கு நனையுதே இது என காதலா சாதலா பழகிய காலங்கள் என் பாறையில் விரியுதே. ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம். எனிவே யூ செலக்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸ்மையாய் மேக்னெட் விழியால் மனதை திருடி விட்டாய் ஒரு சென்டிமீட்டர் பூத்த புன்னகை ஜீவன் அளந்து விட்டாள் 16 பூவானேன் 17 தேனானேன் இந்த வாக்கு மூலம் எதற்கு புல்வெளியின் தாகம் நான் பூஞ்சாரல் மேகம் நீ என்னை நினைத்து போகணும் கொஞ்சம் எந்தன் வேரில். அறைக்குள்ளே மழை வருமோ வெளியே வா குதூகலமாய் இந்த பூமி பந்து எங்கள் கூடை பந்து அந்த வானம் வந்து கூடை செய்ததென்று. ஹரிஹர சுப்பிரமணியம், உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு. நிறையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வரிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி கொஞ்சம் லைட்டாக கலையுது. சாரி. தாமரை மேலே நீர்த்துளி போல் தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன மேடையை போலே உறவும் அல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா பாடுறீங்க, வாய்ஸ் ரேஞ்சும் நல்லா இருக்குது. ஓகே, எனக்கு உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும்னு தோணுது. ஸோ ஐ எம் செலக்டிங் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். அவ்வாறு நோக்கினால் எவ்வாறு நாணுவேன் கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டேன் ஒன்றாக செய்திட 100 நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்திருந்தேன். நல்லா பாடுறீங்க. அந்த ஆட்டிடியூட் யூ ஆர் ட்ரைங் டு பிரிங் இட். ஐ திங்க் யூ ஆர் செலக்டட். நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகளேனோ கண்ணாளனே கண்ணாளுன்ன கைதாக்கிட நான் நினைச்சேனே. ஸ்ரீ பவானி, குரல் நல்லா இருக்கு, நிறைய ப்ராக்டிஸ் வேணும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். என்ன
வியூவர்ஸ், நம்ம செகண்ட் லெவல் ஆடிஷன் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு இல்லையா? எல்லா கண்டஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பாடுறாங்க. நம்ம ஜட்ஜஸ் வந்து பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, யாரை செலக்ட் பண்ணுறது யாரை ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ், அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பவர்ட் பை உங்கள் சத்யா மற்றும் அனில் ராகிமாவ். நம்மளோட சென்னையில் நடக்கிற செகண்ட் லெவல் ஆடிஷனில் 23 பேரை நம்ம ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள இருந்து அந்த டாப் கண்டஸ்டன்ட் யாரெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஹலோ ஜட்ஜஸ், ஹாய்மா. ரொம்ப களைப்பாக இருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. அதாவது செகண்ட் லெவல் ஆடிஷன் முடிஞ்சது, வெளில இருந்து பார்க்கும்போது எங்களுக்கே வந்து டயர்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே நல்லா பாடுறாங்க. ஐம் ஷூர் உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்திருக்கும். ஸோ பிரசன்னா சார், நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். எல்லாருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக, அதுதான் முக்கியம். வர்றவங்க பாடுறவங்க எல்லாருமே அந்த ஃபியர், அந்த டென்ஷன், அந்த ஒரு பதட்டமாகிடுறாங்க. அதுலேயே நிறையா பாவம் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் அவங்களாம் நல்ல சிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சில ரீசன்ஸ் தான். பட் எனக்கு அது பிடிச்சிருக்கு ரொம்ப. ஏதோ வந்து சும்மா பாடிட்டு போகலாம் அப்படின்லாம் கிடையாது. டீசெண்டாக எடுத்துட்டு பாடுறாங்க, சீரியஸாக எடுத்துகிட்டு பாடுறாங்க. நிறையா அந்த பயபக்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா? பட் பயம் ஜாஸ்தியானாலும் போச்சு, பக்தி ஜாஸ்தியானாலும் போச்சு. அது கொஞ்சம் கம்மி பண்ணி வரணும் அது. பட் அது நடக்குது, இட்ஸ் ஹேப்பனிங். அவங்க கையில் கிடையாது. எனிவே நல்லா போயிட்டுருக்கு, க்ளீனாக போயிட்டுருக்கு, கரெக்டாக. ஆமாம். ஆக்சுவலாக வந்து நிறைய கண்டஸ்டன்ட் சொன்னாங்க, நேற்று வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன் ஒரு ஜட்ஜ் தான் இருந்தாங்க, அதனால கொஞ்சம் பரவாயில்லையா நான் பாடிட்டேன். பட் இன்னைக்கு 3 பேர் இருக்காங்க, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆனால் ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் மட்டும் சொன்னாங்க, 3 ஜட்ஜ் இருந்தனால ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. அதுவும் பிரசன்னா சும்மா கலாய்ச்சிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. என்ன சார் பண்ணுறீங்க? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன். அப்படியே பாடுங்க, அவர் பண்ணுவார். இல்லை வேணாம், நான் பாடல. அனிதா மேம் என்ன பண்ணுறாரு சார்? கலாய்க்கிறாரா கண்டஸ்டன்ட்? எல்லாரையும் சீன்றது தான் வேலை. அதாவது அவர் பேசும்போது சீரியஸா பேசுறாரா இல்ல ஜோக் பண்றாரா தெரிய மாட்டேங்குது, புரியறது இல்ல. சோ போக போக நமக்கு தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இப்பதானே வந்திருக்கிறாரு, அதனால நம்மளால கெஸ் பண்ணவே முடியல அவர் சீரியஸா. ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ் வந்து நிக்கும் போதே ரொம்ப சிரிக்க வச்சிடுறாரு வேற. அதுலயே வந்து நர்வஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இல்ல அதாவது நர்வஸா இருக்கிறவங்க கூட என்ன பார்த்து லைக் பண்றாங்க. லைக் பண்றாங்க சார், ஆனா பாடுறாங்களா அதானே முக்கியம். லைக் போட்டு போனாங்க. கரெக்ட். இல்ல ஆக்சுவலா வந்து எல்லாரையும் அந்த மாதிரி ஜாலியா பேசி கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வராரு. கரெக்ட்டா? அவங்களுக்கு புரியுது, அவங்க லைக் பண்றாங்க. ஓகே, அதெல்லாம் விட்டுலாம் சார். நம்ம வந்து இப்போ 60 பேர் பாடுனாங்க இல்லையா? அதுல வந்து அடுத்த ரவுண்டுக்கு எத்தனை பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க? 22 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, சூப்பர். 22 பேரை நீங்க கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப டஃப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி மேம் சென்னை மக்கள் எப்படி பாடுறாங்க? சென்னை மக்கள் சென்னையில பாடுற மாதிரி பாடுறாங்க. இப்படிலாம் மொக்க பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு என்ன இல்ல அது காரணம் சொல்றேன் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா சென்னையில கொஞ்சம் என்னன்னா ஒரு தைரியம், கொஞ்சம் போல்டு அதிகமாக இருக்குது பாட வர்றவங்களுக்கு எல்லாம். எப்படியும் பாடிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பில். இதே வெளியூர்ல எல்லாம் என்ன வித்தியாசத்தை பார்த்தோன்னா, அவங்க எப்படியாவது சென்னையில் போய் செட்டில் போய் பாடிடணும் அப்படின்னு கொஞ்சம் எஃபர்ட் கூட கொடுத்தாங்க. இங்கே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிடலாம், அதெல்லாம் பாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்திருக்காங்க. பட் எல்லாம் வந்தவங்க நிறைய பேர் நல்லா பாடினாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மென்டலி ஒர்க் ரொம்ப நிறைய ஆயிடுச்சு. மைண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா யாரை தேர்ந்தெடுக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 22 பேர்லேருந்து அடுத்த லெவலுக்கு வந்து எத்தனை பேர் போகிறாங்க மேம்? 10 பேர் மேக்ஸிமம் பிளான். மேக்ஸிமம் 10, பட் வந்து கரெக்டாக தெரியல. ஸோ அவங்க பாடுறத பொறுத்து வந்து பாடுறத பொறுத்து ஏன்னா கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லா பாடுறவங்கள தான் எடுக்க முடியும் இல்லையா? ஓகே, அதனால 5 மினிமம் 5 to 10 பேர் எடுப்போம். ஓகே ஓகே மேம். ஸோ ஃபைனல் ஆடிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஜட்ஜஸ்? ஓகே, அடுத்த கண்டஸ்டன்ட் பார்த்துடலாம். எங்கெங்கும் இன்பம் அது கோலம் போட, என்னுள்ள வீணை ஒரு ராகம் தேட, அன்புள்ள நெஞ்சை காணாதோ ஆனந்த ராகம் பாடாதோ. ஹாய் அனு, ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன் வந்து சூப்பராக பாடி செலக்ட் ஆனீங்க. அதே மாதிரி செகண்ட் லெவல் ஆடிஷன்லையும் செலக்ட் ஆகிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நர்வஸாக இருக்குது. நேற்றோட இன்றைக்கி தான் கொஞ்சம் பயந்துட்டேன். பாட போகிறோம். மேபி நெக்ஸ்ட் லெவலில் பயப்படாமல் செலக்ட் ஆகிட்டேன், அது ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் லெவலையாவது பயப்படாமல் பாடணும். ஓகே, ஏன் பயந்தீங்க? 3 ஜட்ஜஸ் இருந்தாங்கன்ட்டா? மூர்த்திகள் மாதிரி 3 பேர் உட்காந்துருந்தாங்க. ஸோ பயம் வந்துருச்சு. ஓகே, ஸோ என்ன சொன்னாங்க ஜட்ஜஸ்?
எனக்கு கொஞ்சம் பிரெத் ப்ராப்ளம்னால பிச்சிங் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது நானே கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் அவங்களும் அதே பாயிண்ட் சொன்னாங்க. மற்றபடி தே லைக் மை த்ரோ அண்ட் தே டச். ஸோ ஓகே, ஸோ அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு தேர்ட் லெவல் ஆடிஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராட். தேங்க்யூ. வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலாவே வந்ததே முதற்காதல், கண்ணிலே கண்ணிலே மதுச்சாரல் கண்டதும் முதற்காதல், துண்டிலில் மீனாய் துயவானாய் காரணம் நானாய் நீயே நீயே சொல் ஓ வெண்ணிலா. ஹாய் தனுஜ், கங்க்ராச்சுலேஷன். ஹாய், தேங்க்யூ. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் லெவல் ஆடிஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அண்ட் அதில் ஒரு ஜட்ஜ் முன்னாடி பாடிட்டீங்க. செகண்ட் லெவல் ஆடிஷன் வந்து எப்படி இருந்தது? ஏன்னா 3 ஜட்ஜ் இருந்தாங்களே, அப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு. பிகாஸ் நான் நினச்ச மாதிரி பாட முடிஞ்சது. ஸோ அது வரைக்கும் கடவுளுக்கு தேங்க்ஸ். அண்ட் எல்லா ஜட்ஜஸுமே நேற்று பாடினதை விட இன்றைக்கி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க. ஸோ இட்ஸ் குட். அண்ட் உங்களுக்கு வந்து நார்மல் சாங்ஸை விட ஹை ரேஞ்ச் சாங்ஸ் உங்களுக்கு ஈஸியாக சூட் ஆகுது. ஸோ அதே எடுங்க. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டூரும் நரியூரும் கருவேலங்காட்டோரும் தட்டானா சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. 1000 சூரியன் சுட்டாலும் கருணையின் வர்ணம் கரைந்தாலும் வான்வரை அதர்மம் ஆண்டாலும் மனிதன் அன்பை மறந்தாலும் பலியால் உன்னுயிர் தேய்ந்தாலும் உன் காதல் அழியாதே. ஹாய் சௌந்தர்யா, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஹாய். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன பாட்டு பாடினீங்க? என்ன சொன்னாங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்ட நாள் முதலாயின்னு பாட்டு பாடினேன். ஒரு சாங்லேயே செலக்ட் ஆகிட்டேன். நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கிடச்சிது. ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, அடுத்த ரவுண்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? அடுத்து ஃபைனல் லெவல். ஸோ வந்து குறிப்பிட்ட சில பேர் தான் வந்து செலக்ட் ஆக போகிறாங்க. ஸோ வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸ் இருக்குது. என் பெஸ்ட்டு கொடுப்பேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஐ எம் கான்ஃபிடென்ட். ஓடும் நீரில் ஓரலைதானா உள்ளே உள்ள ஈரம் நீதான். நள்ளிரவில் நான் கண் விழிக்க உன் நினைவில் என் மெய் சிலிர்க்க, பஞ்சனையில் நீ முள்விரித்தாய், பெண் மனதை நீ ஏன் பறித்தாய். அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும், உதிர்ந்து போன மலரின் வாசமா தூது பேசும் கொலுசின் ஒளியே அலைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும், உடைந்து போன வளையலின் வண்ணமா. ஹாய் பிரியா, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச். என்ன சொன்னாங்க? செகண்ட் ரவுண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாடிட்டீங்க. என்ன சொன்னாங்க ஜட்ஜஸ்? ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. நான் ஒரு செமி கிளாசிக்கல் ஒரு சாங் பர்ஃபார்ம் பண்ணேன். அதுலேயே காட் ஸ்பாட் செலக்டட். நேற்று நான் வந்து நோட் பண்ணேன், நீங்கள் வந்து பயங்கரமாக அங்கே வெளியே நின்று பாடிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு உண்டான பலன் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த லெவல் இப்படி தயாராக இருக்கீங்களா? என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? அடுத்த லெவல் இந்த பைட்ஸ் முடிச்சோன்னே கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அந்த ஒர்க். ப்ராக்டிஸை உடனே ஆரம்பிச்சிருவீங்க. பை த வே, ஹவு டால் ஆர் யூ? மேக்கிங் மீ ஃபீல் ரியலி இன்ஃபீரியர். ஜஸ்ட் 5'11". ஜஸ்ட் 5'11". ஓகே, எனிவே தோஸ் திங்ஸ் அப்பார்ட், ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க அப்படின்னு வந்து ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ரவுண்ட் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பக்காவாக பாடுங்க. அண்ட் வேந்தர் டிவி சார்பாக நீங்கள் வி வாய்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. மாயம் மந்திரம் கண்கட்டும் வித்தைகள் இது ஏதும் இன்றியே மன் மதனம்பு பாயுமே, காயம் என்பது பொய் என்று சொன்னது
தப்பாக தோன்றுதே நம் ஹீரோவை பார்த்ததும் நேற்றும் என்றும் வெல்லும் ஆளு நம்மாளு நாளை கூட நம் ஆள் தான் யார் 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 தேசுலாவதே தேன் மலராலே தேசுலாவதே தேன் மலராலே தென்றலே காதல் கவி பாடவா விளையாடவா தேசுலாவதே தேன் மலராலே பன்னீரை தூவும் மழை சில்லென்ற காற்றின் அலை சேர்ந்தாடும் இந்நேரமே என் நெஞ்சில் என்னென்னவோ எண்ணங்களாடும் நிலை என் வாசலுன்னோரமே வெண்ணீலவானில் அதில் என்னென்ன மேகம் ஊர்கோலம் போகும் அதில் உண்டாகும் ராகம் புரியாதோ என் எண்ணமே அன்பே அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்த்து சொல்லடி அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்த்து சொல்லடி வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி வேலனில்லாமல் தோகை ஏதடி மங்கை மான் விழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன மங்கை மான் விழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன பாண்டி நாடனை கண்ட என் உடல் பசலை கொண்டதென்ன நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும் நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும் இளைத்தேன் துடித்தேன் பொறுக்கவில்லை மலர்களே மலர்களே இது என்ன கனவா மலைகளே மலைகளே இது என்ன நினைவா உருகியதே எனதுள்ளம் பெருகியதே வெளிவெள்ளம் விண்ணோடும் நீதான் மண்ணோடும் நீதான் கண்ணோடும் நீதான் வா நல்லா இருக்கு. இமை வீரல்களில் காற்றாய் கை வீசு மலர் படுக்கையில் மௌனம் நீ பேசு காதலே தனிமையில் ஒரு காதல் தாழ் போட்டு இடைவெளியினில் என்னை நீ போட்டு காதலே தீண்டும் தினம் தென்றல் மனம் கூந்தல் இழை வெந்நீர் மழை உன் காதலால் என்னுள்ளோ போரானே போரானே காத்தோட தூத்தல போல போரானே போரானே போகாமத்தான் போரானே அழகா நீ நெருஞ்ச எடடா பொந்துக்குள் புவிய போல போராலே போராலே கனவுகளில் வாழ்ந்து விட்டேன் இறுதி வரை கண்களிலே தூவி விட்டாய் மண் துகளை இந்த சோகம் இன்று சுகமானது அது வரமாக நீ தந்தது பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா போராடும் நியாயம் சாட்சி சொல்லி போவாயா மேகங்கள் கலையலாம்
வானமே கலையுமா உள்ளங்கள் கலங்கலாம் உண்மையே கலங்குமா ஆறுதல் கூறாயோ அருகில் வந்து. ஏன்னா வியூவர்ஸ் செகண்ட் லெவல் ஆடிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு இல்லையா? நம்ம ஜட்ஜஸ் வந்து பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. யாரை செலக்ட் பண்ணுறது யாரை ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ்வளோ கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் a short commercial break. வெல்கம் பேக் டு த ஷோ. இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ். அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பவர்ட் பை உங்கள் சத்யா மற்றும் அனில் ராகிமாவ். நம்மளோட சென்னையில் நடக்கிற செகண்ட் லெவல் ஆடிஷனில் 23 பேரை நம்ம ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள இருந்து அந்த டாப் கண்டஸ்டன்ட் யாரெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். Hi judges. Hi. So you seem ரொம்ப tiring. We come to the business end of the Chennai auditions. பெரிய டிஸ்கஷன் வர போச்சு. I'm sure ரொம்ப டஃபா இருந்திருக்கும். So what do you மூணு பேரை பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்கல்ல ராம். ஸோ ஓகே பிரசன்னா சார் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி போச்சு இந்த ஃபைனல் ஆடிஷன்? 22 பேரும் எப்படி பாடினாங்க? இல்லை நல்லா இப்போ பந்தத்தில் நல்லா செலெக்ஷன் நல்லா கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் டஃப்பாக லைட்டாக இருந்தால் தான் காம்படிஷன் சூப்பரா இருக்கும். ஏன்னா சென்னைனா நல்லா பாடுவாங்கன்னு ஒரு பேர் இருக்குல்ல. எஸ். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்ல. எஸ். அது இல்லைன்னா தான் நம்ம ஷோக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் நல்லா வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே நெக்ஸ்ட் லெவல் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக டெவலப் பண்ணுவாங்க. சூப்பர். நல்லா வரும் அவங்களுக்கு. ஓகே ஸோ இந்த 22 பேர் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ செட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜட்ஜஸ் இந்த 23 கண்டஸ்டன்ட்ல இருந்து யாரெல்லாம் செலக்ட் ஆக போகிறாங்க, எத்தனை கண்டஸ்டன்ட் செலக்ட் ஆக போகிறாங்க அதெல்லாம் தெரியல. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த 23 கண்டஸ்டன்ட்ஸையும் நம்ம வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுலாமா? கட்டாயம் கூப்பிட்டு. Okay, let's welcome all the contestants on stage please. Hi judges. Here we have 23 contestants. எல்லாருமே ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. பார்த்தாலே பாவமாக இருக்குது ஜட்ஜஸ். ஸோ 23 contestants வந்துட்டாங்க. ஸோ நம்ம ரிசல்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய தருணம் வந்துச்சு. ஸோ ஜட்ஜஸ் ப்ளீஸ் ஓவர் டு யூ. கண்டிப்பாக சில பேர் செலக்ட் ஆவீங்க, சில பேர் செலக்ட் ஆக மாட்டீங்க. செலக்ட் ஆகாமல் இருந்த நிறைய பேர் இன்றைக்கி ப்ளேபேக் சிங்கர்ஸாக இருக்காங்க. ஓகே ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பேர் சொல்ல விரும்பல, இன்றைக்கி நிறைய படத்தில் பாடி நிறைய டைட்டிலாம் வின் பண்ணவங்களாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஷோ இந்த மாதிரி நாங்கள் போகும்போது வந்து செலக்ட் ஆகாமையே போயிட்டு இருந்த ஒரு சில பேர்லாம் ஓகே நிறையா இப்போ சாதிச்சிட்ருக்காங்க. அது நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, எனக்கு என்ன நான் சில பேர்லாம் பேசுவேன், என்ன வந்துட்டார் அவர் பரவாயில்ல கண்டிப்பாக அப்படிலாம் கூட பேசுகிறவங்கலாம் கேட்டிருக்கேன் நான். அதெல்லாம் தாண்டி எதையும் யோசிக்காமல் வந்து கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணாமல் அடுத்த எங்கே கிடைக்கிது அங்கே போகலாம் அப்படின்னு வந்தது சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நிறையா படங்கள் பாடிட்டுருக்கேன். நிறைய பேர் எனக்கு தெரியும். ஓகே அதை மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் எல்லாருமே செலக்டட் மாதிரி தான் ஆக்சுவலாக பார்த்தா அப்படி தான் அர்த்தம். எஸ் இந்த ஸ்டேஜுக்கு பட் இப்போ இந்த ஷோக்கு நம்ம வந்து கண்டிப்பாக சில பேர் செலக்ட் பண்ணணும், சில பேர் செலக்ட் பண்ண முடியாது. ஓகே அந்த மாதிரி நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க. செலக்ட் ஆகிட்டோம், ஐயோ செலக்ட் ஆகலை அப்படின்னு எதுவுமே நினைக்காதீங்க. இதில் அடுத்த ஸ்டேஜ் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் பின்னாடி இருந்தால் முன்னாடி வந்துடுவீங்க, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ அந்த மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ நாங்கள் கூப்பிடுறவங்க முன்னாடி வரலாம். அனு வாங்க. அனு கங்க்ராச்சுலேஷன்ஸ். சௌந்தர்யா. பிரியா. சுபத்ரா வாங்க. பிரியதர்ஷினி. ஸ்னிக்தா. ரோஹித் வாங்க. ஹரி விக்னேஷ். நரசிம்மன். அஸ்வின். ஸோ ஓகே ஜட்ஜஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 10 கண்டஸ்டன்ஸும் இப்போ செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு விஷஸ் சொல்லிக்கலாம். அண்ட் பின்னாடி இருக்கிறவங்க, அதாவது உங்களுக்கு முன்னாடியே ஜட்ஜ் சொன்ன மாதிரி நீங்கள் யாருமே வந்து ரிஜெக்ட் அப்படின்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா பல ஸ்டேஜ் காத்துட்ருக்கு, அப்படி தானே மேம்? ஆமாம். இதில் என்னென்னா அவங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன், என்ன நல்ல கமெண்ட்ஸ் தான் வாங்கினோம், நம்ம எதனால் நம்மளை தேர்வு செய்யலைன்ற மாதிரி நினைப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிட்டுருக்கும் இல்லையா? உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பாடல் தேர்வு இதுக்கு முன்னாடி ரவுண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடல் தேர்வு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு தெரில, அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியான தேர்வு இல்லையோ என்னமோ பாட்டு,
அதெல்லாம் தான் கொஞ்சம் மைனஸாக இருந்தது. மற்றபடி குரல் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். நீங்கள் இன்னிலிருந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு எவ்வளோ நாங்கள் ட்ரை பண்ணோம். ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்டிங்கல்ல ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. நாங்கள் எவ்வளோ போராடணும், ஒரு அட்லீஸ்ட் இன்னொரு 5 பேர் சேர்த்துலாமா அப்படின்னு. அது எப்படியாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் திருப்பி ஒரு பேசி பேசி பார்க்கும்போது கடைசியில் இவ்வளோ தான் சேர்த்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனால் நாங்கள் ஒரு லெவல் மேலே ஒன்றும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் இன்னும் 2 எக்ஸ்ட்ராவாக சேர்த்துலாமா அப்படிலாம் யோசித்தோம். ஏன்னா என்னென்னா, அவங்க இப்போ நல்லா பாடினவங்க தான் நீங்கள் எல்லாருமே. அதில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸு, சில பேர் டென்ஷனாக இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பாங்க, ப்ராக்டிஸ் சூப்பராக பண்ணியிருப்பாங்க, இங்கே வந்து ஏதோ லைட்டாக மிஸ் இப்படி போனது தானே வழிய டேலண்ட்டில் வந்து கம்மியாது அப்படி சொல்ல முடியாது. அது நேரம், அது அவ்வளோதான் நடக்கும் இல்லையா. இப்போ அவங்களுக்கு இன்னைக்கு அப்படி நேரம் அவ்வளோதான், அப்படி தான் எடுத்துக்கணும். எந்த வகையிலுமே குறைச்சல்னு சொல்லவே முடியாது. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி கண்டஸ்டன்ட் இஸ் அ டேலண்டட் பர்சன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் தான் வந்து சென்னை ஜோனோட வின்னர்ஸ், டாப் 10 கண்டஸ்டன்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அண்ட் ஜட்ஜஸ், இன்னைக்கு வந்து இந்த 10 பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இன்னும் வந்து நிறைய ஜோன்ஸ்லேருந்து ஏகப்பட்ட கண்டஸ்டன்ஸ் வராங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பீஸ் ஆஃப் அட்வைஸ் ப்ளீஸ். இதில் நான் ஸ்னிக்தாக்கும் அஸ்வினுக்கும் மட்டும் ஒரு அட்வைஸ் பண்ணும். அவங்க 2 பேரும் இங்கேயே வார்னிங் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஸ்னிக்தா வந்து உங்ககிட்ட ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒரு ஃப்ளோ இருக்குது பாட்டில்ன்றதுனால உங்களை எடுத்திருக்கோம். அப்புறம் ஸ்டீரியோ டைப்பிக்காக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அது வந்து இனிமேல் பண்ணாதீங்க. அடுத்தடுத்த இது பார்த்தீங்கன்னா இன்னும் டஃப்பாக இருக்கும். ரவுண்ட் கிளாசிக்கல் ரவுண்ட் வரும், மெலடி ரவுண்ட் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பிச்சுக்காக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் பிச் ரைஸ் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப பேஸ் தான் பேசுகிறது. அஸ்வினுக்கு பார்த்தீங்கன்னா அலட்சியம். முன்னாடி ரவுண்டில் அவர் ரொம்ப பிரமாதமாக பாடினார். பட் என்னன்னு தெரில, ரொம்ப பதட்டமோ என்னமோ தெரில, அந்த பாட்டுக்கு வந்து ஒரு மீட்டர்லேயே இருக்குல்ல அவரோடது. ஃபுல்லாக தாளம் நிறையா விட்டுருந்தீங்க. இருந்தால் கூட நீங்கள் வந்து சொல்லி கொடுத்தா கிராஸ் பண்ணிப்பீங்கன்ற ஒரு இதில் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 2 பேரும் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? ஸோ செட்டில் போகும்போது ஜட்ஜஸ் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு வரணும். ஓகே, ஸோ வந்து இங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா செட்டில் வந்து நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி ரவுண்ட்ஸ் எல்லாம் வரும்ல மேம். ஸோ அதுக்கும் நீங்களும் சொல்லிவிடுங்க, ஒவ்வொரு ரவுண்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிடணும் அப்படின்னுட்டு. இல்லை, நீங்கள் திருப்பியும் இப்போ முதல்ல எந்த அளவு பயத்தோட ஒரு பக்காவாக பாடணுங்கிற டெடிகேஷனோடு இருந்தீங்களோ அதே அளவு டெடிகேஷன் இப்போவும் வேணும். ஏன்னா வந்து எல்லோரும் 100% பர்ஃபெக்டாக இருக்கீங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து நல்ல ஸ்ருதியோடு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி திருப்பி கேளுங்க. அண்ட் வேறு ஜானர்ஸ் அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா அடுத்த ரவுண்ட்ஸ் போகும்போது இட்ஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் டஃப். அங்கே வந்து எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது, எனக்கு தொண்டை சரியில்லை, இல்லை அங்கே எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா தரோவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பி ப்ரிப்பேர்ட். செட்டில் வந்து இந்த மாதிரி இருக்காது, ரொம்ப டஃப் காம்படிஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே மேம், இதோட வந்து நம்மளோட ஆடிஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வி வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊரு கூட விடாமல் எல்லா ஊருக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா டேலண்டான சிங்கர்ஸையும் தேடி கண்டுபிடிச்சி நம்ம வந்து செட்டு கூட்டிகிட்டு போகிறோம். அதுவே வி வாய்ஸோட ஒரு பெரிய சாதனை இல்லையாராம்? எக்ஸாக்ட்லி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நினைக்கும் போது. எல்லா ஊர்லேயும் சந்து போந்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாச்சு. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸோட டைட்டில் வின்னருக்கு 50 lakhs மதிப்புள்ள ஒரு லக்ஸூரியஸான வீடு காத்துட்டு இருக்கு. அது உங்க 10 பேர்லேருந்து யாராவது ஒருத்தர் கூட இருக்கலாம். எஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மட்டும் இல்லை, செகண்ட் ப்ரைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த பரிசு அதெல்லாம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப பிரபலம் ஆவீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இப்போ இருக்கிற யங் மியூசிக் டைரக்டர்ஸ் கூட பாடுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி, த ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். எப்போவுமே எங்கள் கூட வந்து இவ்வளோ அழகாக ட்ராவல் ஆகிட்டு அண்ட் ரொம்ப அழகாக ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். வெல் வியூவர்ஸ், நம்ம அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடலோட ஒவ்வொரு ஜோனோட ஆடிஷனையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒவ்வொரு ஜோன்லேருந்தும் டாப் 3 அண்ட் டாப் 4 கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே செலக்ட் ஆகிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி தான் சென்னையிலேருந்தும் இந்த டாப் 10 கண்டஸ்டன்ஸ் செலக்ட் ஆகிருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டமான இசை மேடையில் போய் தான் மோத போகிறாங்க. ஸோ அது அடுத்த வாரம் நடக்கும். அண்ட் அந்த அடுத்த வாரம் நடக்க போகிற பிரம்மாண்டமான இசை மேடையில் நானும் அர்ஜுன் ராமு உங்களை வந்து மீட் பண்ணுறோம். டாடா பாய். என்ன வியூவர்ஸ், நம்ம சென்னை ஜோனோட ஃபைனல் லெவல் ஆடிஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பெர்ஃபார்ம் பண்ணது 23 கண்டஸ்டன்ட் அண்ட் இதில் இருந்து செலக்ட் ஆனவங்க 10 கண்டஸ்டன்ட். எஸ், டாப் 10 கண்டஸ்டண்ட்டை தான் நம்ம ஜட்ஜஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்ஜஸ் வந்து டாப் 3 இல்லைனா டாப் 4 கண்டஸ்டண்ட்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம சென்னையில் மட்டும் 10 கண்டஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா ஆயிரக்கணக்கான கண்டஸ்டன்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பாடியிருந்தாங்க. இது வரைக்கும் மொத்தமாக
33 கண்டெஸ்டன்ட் தான் வந்து நம்ம ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 33 பேர் தான் சென்னையில் நடக்க போகிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான இசை மேடையில் போட்டியிட போகிறாங்க. இந்த இசை நிகழ்ச்சிக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? எஸ், இன்னும் அதுக்காக நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். அண்ட் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வி வாய்ஸ் ஆடிஷனில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால அடுத்த வாரம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from ஜீவிதா. this is Aroma Milk and Milk Products வழங்கும் வி வாய்ஸ் அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பவர்ட் பை உங்கள் சத்யா மற்றும் அனில் ராகிமாவு.